ஹாய்ங்க, வெல்கம் டு மனோவின் ஹெல்தி சமையல். சோ நம்மளோட கிச்சன்ல நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பாலக்கீரையும் பருப்பு வச்சு ஒரு மசியல் தான் பண்ண போறோம். சோ தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாமா? வாங்க. கீரை பருப்பு மசியலுக்கு தேவையான பொருள் என்னென்னு நீங்க பாத்தீங்கன்னா, நான் பருப்பு ஒரு கிண்ணம் எடுத்து வச்சிருக்கிறேன். பருப்பு கூட வேக வைக்கிறதுக்காக நான் சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் அதே மாதிரி தக்காளி ஒரு தக்காளியும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம பருப்பு கூட வேக வைக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நான் சின்ன வெங்காயம் ஒரு 7-8 சின்ன வெங்காயமும் ஒரு 5 வரமிளகா, அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூனும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உளுந்து 1 டீஸ்பூனும் எடுத்திருக்கேன். மஞ்சள் ஒரு 1/4 டீஸ்பூனும். பாலாக்கீரையை நான் கழுகி ரெடியாக்கி வச்சிருக்கேன். நம்ம இன்னும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துடலாம். சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பாத்திரலாம். பருப்பு குக்கர்ல சேர்த்து நல்லா கழுகிட்டு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பருப்பு கழுகியாச்சு. இது கூட நம்ம தக்காளி சேர்த்தரலாம். அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டும் வெங்காயமும் சேர்த்தரலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தண்ணி ஊத்தி இது ஒரு 2 விசில் விட்டு நம்ம இறக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊத்திடலாம். அப்புறம் ஒரு 2 விசில் விட்டு நம்ம இதை இறக்கிடலாம். நம்ம 2 விசில் விட்டாச்சு. இப்ப பருப்பு வெந்துருச்சு, பாத்திரலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்ப பாத்தீங்கன்னா தெரியும். அடுத்து நம்ம கீரை தாளிச்சிடலாம். தாளிப்புக்கு நம்ம வரமிளகாவையும் அதுக்கப்புறம் வெங்காயத்தை இது மாதிரி குறைன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னா வேகும் போது நமக்கு வரமிளகா மட்டும் தனியா தெரியாது, டேஸ்டும் நல்லா இருக்கும் இது மாதிரி அரைச்சிட்டு தாளிக்கும் போது. இன்னைக்கு மசியலுக்கு நம்ம நெய் தான் சேர்க்க போறோம். நெய் சேர்க்கும் போது பாலாக்கு பருப்பு நெய் இது 3 நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. சோ நம்ம பாத்திரம் காஞ்சிருச்சு. நம்ம நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதுல ஊத்திடலாம். ஜீரகமும் 1 ஸ்பூன் ஜீரகமும் 1 ஸ்பூன் உளுந்து இதுல சேர்த்தரலாம். வணங்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் வரமிளகாவும் போட்டு நல்லா வணக்கி விட்டுரு. நெய் போட்டு செய்யும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் மசியல். இது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் இது கூட பாலாக் போட்டு நல்லா வணக்கிடலாம். வணங்கிருச்சு நல்லா. இந்த டைம் நம்ம கீரை போட்டுடலாம். இதுல போட்டு நல்லா வணக்கிட்டு பருப்பை இது கூட போட்டுடலாம். கீரை போட்டுட்டு நல்லா வணக்கிடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா பாலாக்கீரை நல்லா வணங்கிருச்சு. இந்த டைம் நம்ம பருப்பு சேர்த்துடலாம். இதுல பருப்பு சேர்த்தாச்சு. இதை நலறிடுங்க. இது கூட இப்ப நீங்க உப்பு சேர்த்துருங்க. இந்த நல்லா கலரிடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்பதான் இந்த பாலாக்கீரையும் பருப்பும் சேர்ந்து நல்லா வேகும் போது அந்த மசியலுக்குள்ள டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டீங்கன்னா நமக்கு பாலாக்கீரை பருப்பு மசியல் ரெடி ஆயிரும். நம்மளோட பாலாக் பருப்பு மசியல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை வேற ஒரு பாத்திரத்துல மாத்திடலாம். எல்லாம் நல்லா வெந்து கரெக்டான அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. சுவையான பாலாக் பருப்பு மசியல் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாலாக் கீரையில பாத்தீங்கன்னா செரிமான சக்தி அதிகரிக்கிறதுக்கும் கண் பார்வை நல்லா மேம்படுத்துது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கறனால ரத்த சோகையை நமக்கு கம்மி பண்ணுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்தது பாலாக் கீரை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாலாக் கீரையில விட்டமின் சி அது ஏ இருக்கறனால சருமம் பொலிவு பெறுவதற்கும் பாலாக் கீரை உதவியா இருக்குது. சோ குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது நல்லா சந்தோஷமா சாப்பிட்டுக்குவாங்க. சாதத்துக்கும் தோசைக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா செய்யக்கூடியதுதான். ஆரோக்கியமா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இது மாதிரியான ஹெல்தியான சமையல் குறிப்புக்கு மனோவின் ஹெல்தி சமையலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். பை பாய்.